47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் நேரடி ஒளிபரப்பின் போது இந்தோனேசியாவின் தற்போதைய அதிபரின் பெயரை குறிப்பதில் ஏற்பட்ட தவறுக்காக மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான RTM மன்னிப்பு கோரியுள்ளது. அதன் வர்ணனையாளர் தற்போதைய அதிபர் பிராபோவோ சுபியாந்தோவிற்கு பதிலாக ஜோகோ விடோடோவின் பெயரை குறிப்பிட்டுவிட்டார் என்று உள் விசாரணையில் கண்டறியப்பட்டதாக மலேசிய ஒலிபரப்புத் துறையின் பொது தொடர்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தவறை RTM தீவிரமாக கருதுகிறது, மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த செயலால் பாதிக்கப்பட்ட இந்தோனேசிய அதிபர், அந்நாட்டு அரசாங்கம் உட்பட அனைத்து தரப்பினரிடமும் RTM மன்னிப்பு கேட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் ஒலிபரப்பப்படும் ஒவ்வொரு தகவலும் துல்லியமாகவும் நேர்மையாகவும் இருப்பதை உறுதிப்படுத்த ஆசிரியர் கட்டுப்பாட்டையும் உண்மை சரிபார்ப்பையும் RTM மேம்படுத்தும் என்றும் உறுதியளித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.